வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் இன்று மாலை 4 மணி அளவில் கிளம்ப உள்ள நிலையில் அதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. வருகின்ற 31ஆம் தேதி கார் பந்தயம் தனது நெருங்கிய தோழிக்காக நடத்த உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்து அதிமுகவும் சமூக ஆர்வலர்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார்கள். இந்த வழக்கானது அவசர வழக்காக நீதிமன்றம் விசாரணை செய்ய வேண்டும். கார் பந்தயத்தால் அங்கு உள்ள பள்ளி கல்லூரிகள் மட்டுமல்ல, மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் அங்கு கூட்ட நெரிசல்களும் போக்குவரத்து நெரிசல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் உடனடியாக கார் பந்தயம் நடத்தக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கலும் செய்யப்பட்டது. தற்பொழுது சமீபத்தில் இந்த கார் பந்தயம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதா என்று பார்த்தால் கடந்த ஆண்டே இந்த கார் பந்தயம் நடத்த வேண்டியது. ஆனால் கொரோனா மட்டுமல்ல, கஜா புயலின் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கார் பந்தயத்தை இந்த வருடம் எப்படியாவது நடத்திவிட வேண்டும், எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடத்திவிட வேண்டும் என்பதற்காக இதனை திட்டமிட்டிருந்தார். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவ்வளவு கவனத்துடன் கார் பந்தயம் நடத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டுள்ளார் என்று பார்க்கும் பொழுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரபல நடிகையின் விருப்பத்திற்கேற்பதான் இந்த கார் பந்தய ரேஸை தற்பொழுது தமிழ்நாட்டில் நடத்த உள்ளதாகவும், அவர் அந்த கார் பந்தய ரேஸில் கலந்து கொள்வார் என்றும், அவர் வெற்றியடைவதற்குத்தான் இந்த கார் பந்தயம் என்றும் பல கோடி செலவில் இந்த கார் பந்தயம் நடத்தப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட கூட நடித்த நடிகைக்காக மட்டும்தான் என்பதை அதிமுகவும் தற்பொழுது பிரதான கட்சிகளும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கலாம், விளையாட்டான அமைச்சராகத்தான் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கைக்காக மக்களை பகடக்காயாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடாது என்றும் அவரை எதிர்த்து அதிமுகவின் வழக்கறிஞர் பாலகுமாரன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கூறுகையில், இந்த வழக்கை அவசர வழக்காக ஏற்படுத்த முடியாது, 29ஆம் தேதி இதற்கான இறுதி தீர்ப்பை நாங்கள் கொடுப்போம். கார் பந்தயம் 31ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் 29ஆம் தேதி இதற்கான தீர்ப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாதகமாக அமைந்தால் அவரது நெருங்கிய சிநேகிதிக்கு மிகப்பெரிய ஒரு துக்கமான செய்தியாக மாறிவிடும். ஆனால் பணத்தை கொடுத்து கார் பந்தயம் நடத்துவதற்கு சரிகட்டி விடுவார்களா என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் கடும் கோபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்.